குருவும் கேதுவும் இணைந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் சார்? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். அப்படி ஆப்போசிட். குரு அப்படி இல்லை, நாணத்தை கொடுக்கக்கூடியவனு வைப்பான். இல்லை ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆளக்கூடிய இடமா வைப்பான். சுகஸ்தானத்தில் இருந்தால் அவனுக்கு நோயே இல்லை. எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நாளும் கூட ஊசி போட்டது கிடையாது, ஒரு நாளும் கூட இதுக்கு தலைவலி நான் மருந்து சாப்பிட்டது கிடையாது, கண்ணாடி போட்டது கிடையாது, முடி நரைச்சது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நல்ல இடத்துல இருந்தால். அதே ரொம்ப மோசமான இடத்துல இருந்தால் அவன் எல்லாத்தையுமே திறந்துட்டு போயிட்டேன், எல்லாமே எனக்கு கைவிட்டு போயிடுச்சு, நான் வாழ்வதே பெரிய ஒரு இதுவாகுது, நான் கருமாவை தேடி போவேன், நான் இந்த உலகத்தை கடவுளை பார்க்க போவேன், இல்லை ஆத்மாவோட சேவை போவேன், புதுசாக சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். வித்தியாசமாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதுலேயும் ஒரு விவரமாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சில பேர் நான் பார்த்ததில் காசி ரிஷிகேசி இடமுட்டு இடம் பெயர்ந்து அங்கே போய் வாழக்கூடிய ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் ஆயிடுவாங்க, பயங்கரமான நாட்டம் ஆயிடுவாங்க. சன்னியாசியும் யோகமாக போயிடுவாங்கல்ல. அகம் பிரம்மாஸ்மிமா, நான் தான் கடவுள்மா, ஓகே, எனக்குள்ளதான் கடவுள் இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் அதிக நாடி அதில் பேரும்புகழ் வாங்கக்கூடிய ஆளா. அதுக்கப்புறம் கருமா மற்ற கிரகங்களை என்ன வேலை செய்யுது, என்ன பண்ணுது, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து தான் பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகே ஓகே.